பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஏக நாயன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு செய்தியை உங்களுக்கு எடுத்துரைத்துவிட்டு எனது இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் பேசாதீர்கள், பயான கவனிங்க, வாய் மூடுங்க என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். இந்த ஜும்மாவினுடைய பிரதிபலனை, நலனை, நன்மையை மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்திய அந்த செய்தியை உங்களுக்கு மத்தியிலே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக இறைவனுடைய சுன்னா என்ற ஒரு தலைப்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில வழிமுறைகளை மனித சமூகத்தின் பக்கமும் படைப்புகள் பக்கமும் அல்லாஹ் நிகழ்த்துவான். அந்த வழிமுறைகள் அல்லாஹ் மாறுதலை ஏற்படுத்தவே மாட்டான். ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பார்வை மற்றொரு சமுதாயத்திற்கு ஒரு பார்வை என்று அல்லாஹ்விடத்தில் இருக்காது. அல்லாஹ் எல்லா சமுதாயத்தின் விஷயத்திலும் ஒரு சுன்னத்தை, ஒரு வழிமுறையை அல்லாஹ் கடைபிடிப்பானால் அதில் எந்த விதமான மாறுதல் இருக்காது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். சுன்னத் அல்லாஹ்வுடைய வழிமுறையாகிறது. வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய வழிமுறையில் எந்த மாறுதலும் இருக்காது. அதுதான் அல்லாஹ் யூனிஃபார்மா கடைபிடிப்பான். அப்படி அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் ஒன்றுதான் மனித சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையில் ஆட்படுத்துவது. யாரெல்லாம் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சோதிப்பான். யாரெல்லாம் ஈமான் கொண்டு வாழுகிறார்களோ அத்தகைய மக்களையும் அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனையை பொறுத்தவரை பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகத்தவர்கள் அந்த சோதனை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்றால், நான் நல்லவன் அதனால் அல்லாஹ் சோதிக்கிறான், நான் இறையச்சவாதி அதனால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அந்த சோதனை வாயிலாக அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறான், நான் நல்லவன் என்பதால் தான் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று அதிகமான மக்கள் முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளையினுடைய மரணம், நெருங்கிய உறவுக்காரர்களுடைய மரணம், நம்முடைய வியாபாரத்தில் ஏற்படுகிற நஷ்டம், நமக்கு ஏற்படுகிற நோய், மனக்கவலை எதுவாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய நேசம் பெற்ற அடியார்கள் நாமும் இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் எழுந்து அதுதான் இந்த சோதனைக்கு காரணம் என்று நாம முடிவு செய்து கொள்கிறோம். நபிகளாரும் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், எந்த அடியாருக்கு அல்லாஹ் நலனை நாடுகிறானோ யுஸீபு மின்ஹு, அவரை அல்லாஹ் என்ன செய்வான், சத்திய சோதனைகளுக்கு அல்லாஹ் ஆட்படுத்துவான். ஒரு அடியாரை அல்லாஹ் நேசித்தால் சோதனை தருவான். தொடர்ச்சியான மரணங்கள், நோய், கவலை, இழிவு, இதை தொடர்ச்சியாக அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன்? அந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான். நபிகளார் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் நபிமார்களாகிய நாங்கள் தான் சோதிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு அடுத்து வருபவர்கள் ஈமானில், இஸ்லாத்தில் உறுதி கொண்ட மக்களை அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த வார்த்தையால் நமக்கு என்ன பின்பத்தை உருவாக்குது? நமக்கு வர்ற கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் நான் நல்லவன் என்பது. ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னா அது மட்டும் கிடையாது. நல்லவர்களை மட்டும்தான் சோதிப்பான் என்று திருக்குர்ஆன் எங்கேயும் பேசல. நல்லவர்களை மட்டும்தான் அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்கும் சொல்லல. நல்லவர்கள் எப்படி சோதிக்கப்படுகிறார்களோ, கெட்டவர்களும் பாவம் செய்தவர்களும் அநியாயக்காரர்களும் அல்லாஹ்வுடைய விரோதிகளும் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்களும் சில வேளைகளில் சோதனைகளை அனுபவிப்பார்கள். அவங்களுக்கு தர சோதனைக்கு என்ன காரணம்? நல்லவர்களுக்கு தருவதற்கான
இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் தருகிறானே, மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் ஹத்தா ஷௌகத்தி யஷாகுஹா, உங்களுக்கு ஏற்படுகிற துன்பம், கவலை, எந்த விதமான இழிவு, மன சங்கடம், காலில் குத்துகிற முள் உட்பட அல்லாஹ் என்ன செய்வான்? உங்கள் பாவங்களை அல்லாஹ் உதற வைத்துக் கொண்டே இருப்பான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இறுதியில் அந்த சோதனை முடியும், உங்களுக்கு பாவங்களும் இல்லாத நிலைக்கு வரும். அதனால் தான் நல்லா சோதிக்கிறான் நல்லவர்களுக்கு. ஆனால் கெட்டவர்களுடைய சோதனையை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். சூரா அல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயம் 94வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கரியத்தின் மின் நபியின், எந்த சமுதாயத்திற்கு எந்த நபியை அனுப்பினாலும் சரி நாம் என்ன செய்வோம் என்றால், இல்லா அஹத்னா அஹ்லஹா பில் பாஸாஇ வ தர்ராஇ, அவர்களை வறுமையை கொண்டு அவர்களை சோதிப்போம், நோயை கொண்டு அவர்களை சோதிப்போம். ஏன் சோதிக்கணும் தெரியுமா? அவன் நல்லவனால் என்பது மட்டும் கிடையாதான். லஅல்லஹும் யத்தர்ரஊன், அவர்கள் பணிவுடையவர்களாக மாற வேண்டும். கெட்டவர்கள் அவர்கள், அநியாயக்காரர்கள், பணிவற்றவர்கள், வரம்பு மீறியவர்கள், பணிவுடன் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்குத்தான் எந்த நபியை எந்த சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினாலும் சரி அவர்களை நாம் சோதிக்காமல் இருப்பதில்லை. வறுமையை கொண்டும் சோதிப்போம், நோயை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அதே போன்று சூரா முஃமின் என்ற 23வது அத்தியாயம் 76வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், வலகத் அஹத்னாஹும் பில் அதாப் ஃபமஸ்தகானு லிரப்பிஹிம் வமா யத்தர்ரஊன், அவர்களுக்கு நாம் வேதனையை கொண்டு சோதிக்கிறோம். ஏன் சோதிக்கிறோம்? அவர்கள் பணிவுடையவர்களாக நம் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. நான் செஞ்சது தப்புதான் யா அல்லாஹ், அதுக்கு நீ நோயை கொடுத்துட்ட, அதுக்கு நீ வறுமையை கொடுத்துட்ட, என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என்ன சோதிச்சிடாத என்று அவர்கள் பணிந்து ரப்பை நோக்கி அவர்கள் சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்குத்தான் அவர்களை நாம் சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறார். அதே போன்று சூரா ஹதீத் என்ற 57வது அத்தியாயம் 14வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம் இந்த ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் பணிய வேண்டும் என்பதற்கு இன்னும் அவர்களுக்கு நேரம் வரலையான்னு கேட்கிறோம். எவ்வளவு அடி கொடுத்தேன், எவ்வளவு துன்புறுத்தினேன், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தது ஏன்? நீ பணிந்து என் பக்கம் வரணும் தான். நீ நல்லவன் என்பதனால் மட்டுமல்ல, நீ கெட்டவன் என்பதனால நான் சோதிப்பேன். அப்போ ஒரு ஈமான் கொண்டவனுக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் எடுத்த எடுப்புல தன்னை நல்லவன் நினைப்பது இருக்கிறது, அது ஒரு நல்ல பண்பு கிடையாது, அது நல்ல முறை கிடையாது. வருகிற சோதனை ஒருவேளை நான் எங்கோ செய்த ஒரு தவறு அல்லாஹ் என்னை பிடிச்சிட்டானா, நான் ஏதாவது வழிபாட்டில் குறை வைத்தேனா, ஹலால் ஹராம் சட்டத்திலே குறை வைத்தேனா, ஷரியத்திலே வரம்பு மீறி நடந்து விட்டேனா, யாருக்காவது எங்கேனும் ஒரு அநியாயத்தை செய்து விட்டேனா, அந்த தவறால் அல்லாஹ் என்னை இங்கே பிடிக்கிறானா என்ற சிந்தனை எல்லா ஈமான் கொண்டவருடைய ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இத்தகைய பல வசனங்கள் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். இது எல்லாவற்றையும் விட மேலோங்கிய ஒரு வசனமாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். சூரா ரூம், வாய்ப்பு இருந்தால் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் எடுத்து பாருங்க. 30வது அத்தியாயம். வாழ்நாளில் உங்களுக்கு சோதனை வரும்போதெல்லாம் அந்த வசனத்தை நினைச்சு பார்த்துக்கங்க. சில வசனங்கள் எல்லாம் இருக்கிறது, நமது உள்ளங்களை அப்படி திசை திருப்பி விடும், நமது பாதையை மாற்றிவிடும். நாம் இதுவரை இந்த உலகத்தை சோதனைகளை கண்கொண்டு பார்த்தோமே, நமது கற்பனையை கண்கொண்டு பார்த்த அந்த விதத்தையே சில வசனங்கள் மாற்றும். அப்படிப்பட்ட வசனம் இது. சூரா ரூம் என்ற 30வது அத்தியாயம் 41வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி, கடலிலும் நிலத்திலும் சீரழிவு மேலோங்கி விட்டது. கடல்ல என்ன நடக்குதுன்னா சீரழிவு நடக்குது, நிலத்தில் என்ன நடக்கிறது? சீரழிவு நடக்கிறது. ஏன் மேலோங்குகிறது? பிமா கஸபத் ஐதி நாஸ், மனிதர்கள் செய்த செயலின் காரணமாக. இங்க வர்ற பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைங்கிறாங்க. என்னால இது நடக்கல, நான் தான் நடத்தினேன் என்றாலும் யாரால் நடந்தது? நீ செய்த செயலால் தான் இந்த உலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு, குழப்பத்திற்கு அடிப்படை காரணம். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், நீங்கள் செய்த காரியத்தை உங்களுக்கு நான் திருப்பி விட்டுறேன். நீ ஒரு குழப்பத்தை இங்கே பண்ணிட்டு போயிட்ட, அதன் விளைவை திருப்பி
வேறொரு இடத்தில் வந்து உங்களுக்கு வேறொரு நோய் மூலமாக, வறுமை மூலமாக, கஷ்டம் மூலமாக, இழிவு மூலமாக உன்னை நான் பிடிப்பேன். உங்களில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை உங்கள் பக்கமே நாம் திருப்பி விடுவோம். ஏன் திருப்புகிறோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஃபிரௌனை பற்றி திருப்புறானே பேசுகிறான். ஃபிரௌனை எடுத்துட்டு அழைச்சானா, துன்புறுத்தினானா, கொடுமைப்படுத்தினானா? ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் ஃபிரௌன் இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்புகிறான். இதுகம் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா. மூசாவே நீங்கள் ஃபிரௌன் இடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறுகிறான். எப்படி பேசினவன்ட்ட? கூலாலஹு கௌலன் லய்யினன், நீங்கள் இருவருமே அவனிடத்தில் நவீனமான சொல்லையே சொல்லுங்கள். அவன் பெரும் அயோக்கியன், பச்சிலம் பிள்ளை என்று கூட பார்க்காமல் கழுத்தை அறுத்து போட்ட ஷைத்தான். ஆனா நீங்க எப்படி பேசணும் தெரியுமா? நல்லவர்கள், இறையச்சவாதிகள், செய்த ஒரு தவறுக்காக மனம் புழுங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் அவனிடத்தில் பணிவாக பேசணும். அப்படி அனுப்புறான்ல. ஃபிரௌன் வரணும் இல்ல, இந்த சான்றுகளை ஏற்க முடியாது, சான்றுகளை நிராகரிக்கிறான், போட்டி வைக்கிறான். போட்டியிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் விழுகிறார். அவன் அதுக்கு பிறகும் வரணும் இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? வேதனை கொடுக்கல, சோதனை கொடுத்தாங்க. பேனை அனுப்பினோம், வெட்டுக்கையை அனுப்பினோம், வெள்ளப்பெருக்கை தந்தோம், அவன் குடிக்கிற தண்ணீர் குடிமானத்தை நாம் ரத்தமாக மாற்றினோம், தவளையை கொடுத்தோம். இவ்வளவு ஒன்றுக்குள்ள அடுத்தடுத்த பிரச்சனை, ஒன்றை விட ஒரு பிரச்சனை பெரிதாக இருந்தது. அவனுடைய சாம்ராஜ்யத்திற்கே ஒரு பெரும் இடையூறாக, மிக பெரும் பலகீனத்தை எல்லாம் அந்த சோதனை ஏற்படுத்தியது. ஏன் சோதனை கொடுத்தேன்? தவளை அனுப்பின எனக்கு, பேனை அனுப்பின எனக்கு, வெட்டுக்கையை அனுப்பின எனக்கு, மலக்குள் மௌத் எனக்கு அனுப்ப தெரியாதா? அவன் திருந்தவன். அவன் திருந்தவனான்னு பார்க்கறதுக்கு அடுத்தடுத்த சோதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தான். இதையெல்லாம் பார்த்தும் அவன் பயப்படல. அட இவ்வளவு வெட்டுக்கிளி வருது, பேன் வருது, தவளை வருது, ரத்தம் வருது, இதெல்லாம் வராத, இத்தனை வருஷம் இல்லையே, இந்த தூதர் சொன்ன பிறகு இவ்வளவு நடக்குது, நம்ம கிட்ட பலகீனம் இருக்கிறது, தூதர் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறோம், பணிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவன் பணிய மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்தொடர்ந்து சென்றான், கடலை பிளந்து காட்டினான். அது ஒரு சோதனை. அப்பதாவது சுற்றுதல் இருந்திருக்கணுமா இல்லையா? அதை மீறி உள்ள போனான். அந்த கடலால் அவன் மூழ்கடிக்கப்பட்டான். நரகவாசிகளில் ஒருவருடைய பட்டியலை அவன் சேர்ந்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமையான ஒரு பழக்கத்தை பாருங்க. இந்த கார் மேகங்கள் ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிம்டம்ஸை காட்டும். அந்த கருப்பு கலர் மேகம் பட்ட பகல இருக்குது. அந்த கருப்பு கலர் மேகத்தை பார்த்தா நம்முடைய உள்ளம்ல என்ன தோணும்? மழை வரப்போகுது, வெளியே போனா குடை எடுத்துட்டு போகணும், மேல காயில துணி எடுத்து கீழே போட்டணும். அந்த சிந்தனை நமக்கு வருது இல்ல? சஹாபாக்களுக்கு அந்த மழையை தான் சிந்தனை தூண்டியது. அந்த மேகங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அடிச்ச வெயில் தாங்க முடியாம இருந்துச்சு. நல்லா மழையை கொடுக்க போறோம், கொஞ்ச நேரத்தில் நல்லா குளுமையை தர போறான். சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருந்தார்கள். கார் மேகங்களை பார்க்கும் போதெல்லாம் நபிகளாருக்கு ஒரு வேதனை, ஒரு மன வருத்தம் வருமா? ஆயிஷா அம்மையார் ஒரு நாள் பார்க்கிறாங்க. பல முறை இது நடக்குது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். ஒரு நாள் வாயை திறந்து கேட்டுட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கார் மேகங்களை எல்லாம் பார்க்கும்போது சஹாபாக்கள் படுகிற இன்பம் உங்க முகத்தை வரலையே, அதுக்கு மாற்றமாக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஆது சமுதாயத்திற்கு அல்லாஹ் இப்படித்தான் வேதனை கொண்டு வந்தான். அந்த வேதனை அவர்களுக்கு ஏற்படுகிற வரை அவர்கள் மழை மேகம் என்று நினைத்தார்கள். எப்படி நினைச்சாங்க? அது மழை தான் வரப்போகுது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அதை அல்லாஹ் சோதனையாக மாற்றியதை இறுதியில் வேதனையாக கொடுத்த அந்த மக்களை அல்லாஹ் தவிடுபடியாக ஆக்கிவிட்டான். அப்படி ஒருவேளை நாம் அழிக்கப்படுவோமோ என்று நான் பயப்படுகிறேன். நாங்கள் சொல்றோம். ஏன் இந்த சிந்தனை முஸ்லிம் சமூகத்துக்குள்ள வரல? நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கை, வியாபார தொழில், தொழில் காரியங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பண்பாடு, நாகரிகம், எத்தனையோ பல நேரங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நல்லவன் என்று நாம் அனுபவமே தவிர ஒரு நாள் கூட நான் கெட்டவனா இருப்பனா என்று நான் நினைத்ததில்லையே. நம்ம அவ்வளவு இறைச்சவாதிகளா? உண்மையிலேயே இறைச்சவாதிகளா என்பதை நீங்கள் உலகால சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தோணலாம், உங்கள் பிள்ளையுடைய மரணம் நீங்கள் செய்த தவறின் காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடிய நோய் உங்கள் தவறின் காரணமாக இருக்கலாம். உங்களுடைய பெரும் இழப்புகள், நஷ்டங்கள், நீங்கள் யாருக்கோ செய்த துரோகம், அநியாயம் ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு ஏற்படுகிற கவலைக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதுதான் ஒரு சரியான தீர்வு என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான 2 சம்பவம். ஒரு சம்பவத்தை பாருங்க. ஹுனைன் என்ற ஒரு யுத்தக்காலம் நடக்குது ரசூலுல்லாஹ் காலத்தில். மக்கா
காபிர்கள் எல்லாம் நிலைகுலைந்து போய் தொடை நடுங்கிய ஒரு இடம் பதிர்களாம். இவர்கள்ட்ட இப்படி ஒரு ஆற்றலாம் நினைச்ச வாயடைத்து போன களம் பதிர்களாம். 300 பேர் இருந்தாலும் 1000 பேரை கூட வெல்லுவோம் என்ற மனநிலையை அல்லாஹ் பதிர்களத்திலே உருவாக்கினார். இந்த சிந்தனை எங்க வந்துச்சு? ஹுனைன் யுத்தத்தில் வந்தது சஹாபாக்களுக்கு. இப்ப எத்தனை பேர்? 10,000 பேர். 300 பேர் இருக்கும்போது 1000 பேர் வரைக்கும் 10,000 பேர் இருக்கிறோம். நம்மளால என்ன முடியும்? எதுனால முடியும்? இறங்குவோம் பார்த்துக்காம இறங்கினாங்க. அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை, அதை விட அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை அதிகமாயிடும். சஹாபாக்கள் நம்பிக்கை இழப்பாங்களா? இழக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் வேண்டாம் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனை? அல்லாஹ் உதவி செய்வான். அந்த அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கையை விட ஆழ்மனத்தின் மீது கொண்ட நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. 10,000 பேர். இனி எவனுமே தொட முடியாது. இன்னைக்கு நீயா நானும் பார்த்து ஒரு களத்தில் இறங்குறாங்க. ரிசல்ட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? எதிரிகளுடைய கை ஓங்க ஆரம்பிக்கிறது. பெரும் பெரும் நபித்தோழர்களும் வெறுண்டு ஓடுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட களத்துல 2 பேர் தான் நிற்கிறாங்க. மொத்த சஹாபாக்கள் கூட 2 பேர் முஸ்லிம்கள் கூட்டத்தில். ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல், இன்னொன்று அந்த தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேர் தான் களத்துல. எல்லா நபித்தோழரும் ஓடிட்டாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனையை, அசம்பாவிதத்தை இதுவரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் கண்ட போர்க்களத்தில் இது மாதிரியான ஒரு நிலை அல்லாஹ் தரவே. இதுக்கு முன்னாடி தான் மோத்தா போர்க்களம் நடந்துச்சு. ரோமபுரி சாம்ராஜ்யத்துக்கு எதிராக முதலில் கொளுத்தப்பட்ட தீப்பந்தம் அந்த மோத்தா போர்க்களம். 3000 பேர் போறாங்க. எதிரணியில் 2 லட்சம் போர் வீரர்கள். ரோமபுரி பேரரசினுடைய போர் வீரர்கள் 2 லட்சம் எங்க இருக்கு? 3000 பேர் எங்க இருக்கு? அல்லாஹ் வெற்றியை தந்தான். ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டார். அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார். அதே போன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இறுதியாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போர் ஆயுதத்தை எடுத்தார். இஸ்லாமிய சேனையின் கொடியை எடுத்தார். இறைவன் அவர் கையில் வெற்றியை தந்தான். 3000 பேர் 2 லட்சம் பேரை அடிக்க முடியும்னா 10,000 பேர் எத்தனை லட்சம் பேரை அடிக்க முடியும்? இந்த மமதை அவர்களை இந்த அந்த ஹுனைன் யுத்தத்திலே பெருமளவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் கொடுத்தார். இது ஒரு சம்பவமா? ரசூலுல்லாஹ் வாழ்க்கை அல்லாஹ் காட்டின உதாரணம். நபிகளாருக்கு மக்கா வெற்றி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த மக்கா வெற்றி நேரம் நபிகளார் 10,000 தோழர்களை அழைத்துக் கொண்டு மக்கா வெற்றியை நோக்கி போறாங்க. எதிரிகள் எல்லாம் நிலை குறைந்த நேரம். இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது என்றுதான் அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்துக்கு வந்தார். ஹிந்து பின் உத்பா இஸ்லாத்துக்கு வந்தான். ஏராளமான காஃபிர் தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றதால் அந்த மக்கா வெற்றினார். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்தாங்கல்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன விரட்டி அடிச்ச, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொல்ல நீ திட்டமிட்ட, 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசிய பேச்சுக்கு நீ செய்த செயல்கள் ஏராளம் ஏராளம். இப்ப விரல நீட்ட முடியுமா உன்னால? இப்படி ரசூலுல்லாஹ் பேசல. ஆயுதத்தை நீ தூக்கிடுவியா? அப்படி பேசல. நபி அவர்கள் மக்கா நகரத்துக்குள்ள நுழைகிறாங்க. ஒட்டகத்தில் அமர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலை அப்படியே குனிகிறாங்க. நபிகளார் தாடி ஒட்டகத்தின் மீது படுகிற அளவு குனிகிறார்கள். என்ன காட்டுறாங்க ரசூலுல்லாஹ்? இந்த வெற்றிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டுறாங்க. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் கொண்ட வெற்றியை 8 வருஷத்துல உலகத்துல எவனுமே வெல்ல முடியாது, நான் உட்பட. இதை வெல்ல வைத்தவன் அல்லாஹ் என்ற பணிவை காட்டினார்கள். உள்ளே நுழையும் போது சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வஸதக வஹதா வனஸர அப்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா. அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் தனித்தவன். அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். அவன் தனது அடியார்களுக்கு கொடுத்த உதவியை நிறைவேற்றி விட்டான். அவன் தான் தனித்த ஆளாக நின்று இவ்வளவு பெரிய மக்கபா நகரினுடைய காத்திரிகளை தோற்கடித்தான். இந்த வெற்றிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வெற்றிக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வால் நடந்தது என்ற பணிவை நபிகளார் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் வெளிப்படுத்த சொல்லி முன்னாடியே ஒரு வசனத்தை இறக்கி சொல்லிட்டான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. நபியே, மக்கள் எல்லாம் இனி சாலை சாலையாக இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை மூட போறது இல்லை. இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சி நீங்க பார்ப்பீங்க. மக்கள் எல்லாம் வருவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கும். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய எல்லா விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றப்படுகிற காலம் வரும். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா?
காலரை தூக்கி விடக்கூடாது. நான் தான் அப்படிங்கிற அந்த கெத்தங்க வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய புகழை போற்றி புகழுங்கள், ஓங்கி ஒழிக்கணும். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடுங்க, அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களால் கிடைத்தது அல்ல வெற்றி, இது என்னால கிடைச்சதுதான் வெற்றி என்று அல்லாஹ் முன்னாடியே அறிவிப்பு செய்கிறான். எதை காட்டுகிறான் தெரியுமா? அந்த சம்பவத்தில் நீங்கள் செய்கிற சிறிய தவறு அது உங்களை பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஹுனைன் யுத்தம் அதற்கு ஒரு வரலாற்று சம்பவம். நீங்கள் காட்டுகிற பணிவு அது உங்களை காலகாலத்துக்கு உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும். நபிகளார் சொன்னார்கள், பணிவதால் அல்லாஹ் எந்த அடியாருடைய தகுதியை ஒருபோதும் குறைத்து விட மாட்டான். பணிவுங்கிறது யாருடைய பண்பு? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான், சூரா ஃபுர்கான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காத்தபஹுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா? பூமியில் அவர்கள் பணிவாக இருப்பார்கள். இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்தாலும் சரி, சோதனை மூலமாக இஸ்லாம் ஒருவேளை தவிர்த்து விட்டாலும் சரி, இவர்கள் பணிவில் எந்த காலத்திலும் இவர்கள் குறை வைக்க மாட்டார்கள். அதுதான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் பேசுகிறார். நம்ம நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தை எந்தெந்த இடத்திலெல்லாம் ஷரியத்தை மீறி நடந்திருப்போம். திருமணம்ல ஓடிடுவோம், வியாபாரத்தில் நஷ்டம்னா வட்டியை நோக்கி போயிடுவோம். நமக்கு ஏற்படுகிற சங்கடங்கள்லாம் வரும்போது மார்க்கத்தை கண்டுகொள்ள மாட்டோம். பெரும் மகிழ்ச்சியிலும் மார்க்கத்தை பார்க்க மாட்டோம், பெரும் துன்பத்திலும் மார்க்கத்தை பார்க்க மாட்டோம். இடைப்பட்ட நிலை வரும் பார்த்தீங்களா, அப்பதான் அந்த மார்க்கம் இருக்கு. மார்க்கத்தை நாம் எங்கெல்லாம் தவறு விடுறோமோ அந்த இடத்துல அதை அடிக்க மாட்டோம். அல்லாஹ் அப்படி சொல்றானா? குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், தவறு செய்தவுடன் தண்டிக்கப்படுவதாக இருந்தால் பூமியில் ஒரு ஜீவன் கூட எஞ்சிருக்காது. உனக்கு வேற ஒரு இடம் வச்சிருக்காங்க, வேற ஒரு இடம். இந்த இடத்துல நீ வரவு மீறி நடந்துட்ட, மகிழ்ச்சியா இருந்துட்ட, மத்தாவுன் கலீல் அற்ப சுகம். இன்னொரு இடத்துல நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அடியை நான் தரம் பாரு. அதுக்கு காரணம் இதுதான், உன்னால் யூகிக்க கூட முடியாது. யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு நோய் வருது, ஒருவேளை அதுவா இருக்குமோ, ஒருவேளை இதுவா இருக்குமோ, என்ன பிரச்சனைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சில நோய்கள்லாம் வருங்க, மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டா என்னன்னே அவனுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியல, புதுசா இருக்குது. ஏதாவது அரசு கிட்ட இருந்து சுற்றறிக்கை வருதான்னு பார்ப்போம். அரசு சுகாதார அமைப்பிலிருந்து ஏதாவது சொல்றாங்களா, குரங்கம்மை வந்துவிட்டது, கொரோனா பரவுகிறது, 3வது வருஷம் வந்துருச்சுன்னு வருதான்னு பார்ப்போம். அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தா கொடுத்து பார்ப்போம், கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு ஏற்படுகிற சோதனை என்ன பிரச்சனைனால வந்துச்சுன்னே உனக்கு தெரியாதுங்க. சரி, எதுனே தெரியல, எப்படி தீர்வை கண்டுபிடிக்க? பணிஞ்சிருந்தான் உடனே சுற்றுல விழுந்து, யாரெல்லாம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், நான் அநியாயக்காரன், யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு விழுந்துருங்க. அப்படி விழக்கூடிய அந்த பணிவைத்தான் நல்லா எதிர்பார்த்து உங்களை தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு ஒரு பண்பு இருக்கு. மனிதர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தப்பை ஒத்துக்கவே மாட்டான். அல்லாஹ் தான் சரிங்க அப்படி இருந்துக்க. எங்க தப்ப ஒத்துக்கணும்? தண்டனை பெறுகிற இடத்துல ஒத்துக்க. இங்க தண்டனை கிடைக்காது, உனக்கு அதுக்கான தீர்வு கிடைக்காதுன்னா நீ வாயை திறந்துடாத, நீ தப்பு பண்ணுன்னு சொல்லாதேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி, என் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேருமே மன்னிக்கப்படுவார்கள், இல்லல் முஜாஹிரீன், இந்த பகிரங்கப்படுத்தி தவறுகளை பாவத்தை சொன்னவனை தவிர பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, உங்களை மட்டும் சார்ந்த பாவமாக இருந்தால், பிறருக்கு பாதிப்பு தர பாவனை அவன் சொல்லி மன்னிப்பு கேட்காதற்கு அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். உங்களை மட்டும் சார்ந்த பாவத்துக்குள்ள வாயை திறக்காதீங்க, வாயை மூடிக்கங்க. ஆனால் அல்லாஹ் கிட்ட நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டும் என்றால் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய பண்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், எப்படி கேட்டார்கள்? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவா, நாங்க ரொம்ப நல்லவங்க அல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? ஏதோ ஷைத்தான் சொன்னதுனால டக்குனு ஸ்லிப் ஆயிட்டே அல்லாஹ், இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு இறைச்சலாக இருக்காது அப்படியே பேசுறாங்க. எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம், நீ மன்னிக்காவிட்டால், நீ அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகள் அல்ல, எங்களை மன்னிச்சுன்னு கேட்டாங்க. பணி உடனே உணர்ந்தோம். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபி தன் தந்தைக்கு ஒரு துஆவை கேட்டார். ஃபக்ஃபிர்லி அபி, யா அல்லாஹ் என் தந்தையை மன்னித்து விடு, இன்னஹு கான மினத் தாலின், அவர் வழிகேடராக இருக்கிறார், மன்னிச்சிரு யா அல்லாஹ். மிகப்பெரிய பாவம். ஆனால் இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி தெரியாது. அல்லாஹ்வை பொறுத்தவரை பாவம் என்ன முன்பு அறிவிக்க
இப்ப அறிவு பண்ணிட்டனா இது பாவம், உடனே அவர் பணிந்தார். பணிந்தார், பாவ மன்னிப்பு தேடினார். திருந்தக்கூடிய அடியார்களில் இப்ராஹிம் ஒருவர். யூனுஸ் என்ற ஒரு இறைத்தூதர் தான் செய்த ஒரு தவறால் அல்லாஹ் அந்த அடியாரை மீனுடைய வயிற்றிலே சிறை வைக்கிறான். என்ன சொன்னாரு? யாரெல்லாம் நான் செய்த தியாகங்கள் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு பல முஸ்லிம்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்வது தான் கேட்பாங்க. நான் எவ்வளவு தொழுது இருக்கிறேன், எவ்வளவு நோன்பு வச்சிருக்கிறேன், நான் செஞ்ச சதக்கா தெரியாதா, நான் செஞ்ச அமல் தெரியாதா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் எவனும் கிடையாது, நீ தூயவன், நான் அநியாயக்காரன், மன்னிச்சரியாதான் விழுந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் பண்ணலையா, தாவா செய்யலையா, அமல் செய்யலையா, விழுந்துட்டாங்க. அல்லாஹ் விழத்தான் சொல்றான். நீங்க இதுக்கு முன்னாடி செய்த தவறுகள் ஏதோ ஒன்று, ஆனால் நீங்க உங்களுக்கு வருகிற கஷ்டம் இல்லாம அந்த தவறை காரணம் வைத்து தான் வரும். என்னைக்கோ நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு எல்லாம் பிடிப்பான், என்னைக்கோ அந்த பாதிப்புகள் இன்னைக்கு பிடிப்பான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே விழுந்து விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடையுங்கள். இதைத்தான் இஸ்லாம் நம்மிடத்தில் அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறது. அல்லாஹ்வை பொறுத்தவரை சரணாகதி அடைந்து பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மனமுறையில் கண்ணீர் வெடிப்போமே, ஆனால் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை விட அதிக இரக்க குணம் கொண்ட எவனும் கிடையாது, ஒருத்தன் கிடையாது. முழு உலகமே சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர், ஏழை நபிமார்கள், ஏழை மாணவர்கள், ஏழை மக்கள், எல்லா படைப்புகளுடைய கருணையை ஒன்று இணைத்தால் கூட அந்த ரஹ்மானுடைய கருணைக்கு நிகராக கூட அது வராது. ஒரு முறை ஒரு நபி தோழர் துஆ செய்கிறார். எப்படி கேட்கிறார் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கும் என் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் நீ அருள் புரி, யாருக்குமே கொடுத்துறாதுங்கிற. நம்மளாம் கேட்டாலும் சம டென்ஷன் ஆகிடும். ரஹ்மானுடைய அருளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அந்த தோழர் அழைக்கிறாங்க, வாங்க, அல்லாஹ்வுடைய அருளை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சுருக்கமா பார்க்குறீங்க. நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் அருள் புரிகிற அளவுக்கு அவன் இருக்கீங்கன்னு நினைச்சீங்களா? அவன் பெரும் கருணையாளன், மிகப்பெரிய கிருபை கொண்டவன், மிகப்பெரிய அருளாளன். அந்த அருளாளன் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் கேளுங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்தா கூட அவன் செல்வத்தில், அவன் கசானாவில் இருந்து எதுவும் குறையாதுன்னு நான் சொல்றேன். இன்னும் சொன்னார்கள் நபிகளாருடைய கருணையை பற்றி, லவ் யாலமுல் காஃபிரு பிக்குல்லில் லதி இன்தல்லாஹில் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளை இந்த காஃபிர்கள் அறிந்து கொண்டால் மறுமை நாள்ல காஃபிருக்கு திட்டவட்டமான நரகம், அப்படிதானே, திட்டவட்டமான சொர்க்க தடை, அப்படிதானே. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கருணையை இந்த காஃபிர்கள் அறிந்து கொண்டால் லம் யைஅஸ் மினல் ஜன்னா, சொர்க்கத்தின் மீது அவர்கள் அவநம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், அங்க எப்படி அல்ல மனுஷன் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம், அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. ரசூலுல்லாஹ் எதை உணர்த்துறாங்க, அவனுடைய தைரியம் அல்ல, அல்லாஹ்வுடைய அருள் அவ்வளவு பெருசு. காபிரை மன்னிக்க கூட அல்லாஹ்வால் முடியும், ஆனா மன்னிக்க மாட்டான். ஏன்? அது வார்த்தை முந்தி விட்டது, வாக்குறுதி கொடுத்து விட்டான். வாக்குறுதிக்கு அல்லாஹ் ஒரு காலமும் மாறு செய்ய மாட்டான். ஆனால் நபிகளார் சொன்னார்கள், இந்த காபிர்கள் அறிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய பெரும் கருணையை, பெரும் அருளை, மிக பெரும் கிருபையை இவர்கள் அறிந்து கொண்டால் எப்படியும் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு அவர்கள் இருக்கணும். விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இதை உணர்ந்து நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் ஒருவேளை செய்த பாவத்தினால் அல்லாஹ் பிடிக்கிறானா என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த கண்ணோட்டத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் அணுகினால் நீங்கள் பணியலாம், அல்லாஹ்விடத்தில் அருளை எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் வெகு விரைவில் உங்கள் சோதனைகளை மாற்றி நன்மைகளாக தருவோம். பாவம் மன்னிப்பைத்தான் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.